தேர்தலோட ஹீட்டு ரொம்ப கிளைமேக்ஸை எட்டியிருக்க இந்த சூழலில் கிட்டத்தட்ட எலெக்ஷன் கமிஷனுடைய சைலன்ஸ் பீரியட் அமலாக போகிற இன்னும் சில மணி நேரங்களில் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சில தகவல்கள் இப்போ வெளியாகியிருக்கு. இந்த தகவல்களை கேட்டால் அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே ஷாக்கார வகையில் இருக்குது. அப்படி அந்த தகவல்களில் என்ன இருக்குது, அந்த தகவல்கள் யாருக்கு சாதகமாக அமைய போகுது, யாருக்கு பாதகமாக அமைய போகுது அப்படின்றத விரிவாக பார்க்கலாம் வாங்க. கடந்த 1-2 மாதங்களாகவே தொடர்ந்து தேர்தல் களம் ரொம்பவே பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. கட்சிகள் அதனுடைய கூட்டணி கட்சிகளை முடிவு பண்ணுறதுல நிறைய இழுபறி நீடிச்சிருந்தது. அப்படி கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில எந்த தொகுதி யாருக்கு போக போகுது அப்படின்ற நிறைய இழுபறி அப்படின்ற மாதிரி நிறைய சண்டைகள் கட்சிகளுக்கு இடையில நடந்ததை பார்த்தோம். அடுத்து எல்லா கட்சிகளும் அவங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கினாங்க. இந்த பிரச்சாரத்தில் நிறைய ஃபோட்டோக்கள் பகிரப்பட்டு மாறி மாறி தாக்குதல்கள் ஏற்பட்டு அப்படின்ற மாதிரி சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்தது. இன்னொரு சைடில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நிறைய பிரச்சாரங்களை ரத்து செஞ்சதையும் பார்க்க முடிஞ்சது. இப்படி தமிழ்நாட்டோட தேர்தல் களம் ரொம்பவே பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருந்த இந்த சூழலில் தமிழ்நாடு முழுக்க மாவட்டங்கள் தோறும் தொகுதி வாரியாக நிறைய கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டது. அந்த கருத்து கணிப்புகளை நேஷனல் லெவலில் இருக்க ஊடகங்கள் முதல் தமிழ்நாடு லெவலில் இருக்க ஊடகங்கள் வரை பல செய்தி நிறுவனங்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள், பத்திரிகைகள், ஒப்பீனியன் போல் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறுவனங்கள் இந்த கருத்து கணிப்பில் ஈடுபட்டாங்க. அப்படி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளில் ஒரு சில கருத்து கணிப்புகள் ஒத்த கருத்துடையதாக வெளிப்படுத்தினாலும் ஒரு சில கருத்து கணிப்புகள் அதற்கு எதிர்மாறான முடிவை கொடுத்துருக்கு. அப்படி குறிப்பிட்டு ஒரு சில கருத்து கணிப்புகளில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நேஷனல் லெவலில் பெரிதும் கவனிக்கப்படக்கூடிய சி-வோட்டர் நிறுவனம் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களையும் நாடாளுமன்ற தேர்தல்களையும் தொடர்ந்து மதிப்பீடு செஞ்சு கருத்து கணிப்பில் வெளியிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலையும் மதிப்பீடு செஞ்சு கருத்து கணிப்பல் வெளியிட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலையும் மதிப்பீடு செஞ்சு அவங்க கருத்து கணிப்பல் வெளியிட்டிருக்காங்க. அந்த தேர்தல் கணிப்புகளில் என்ன முடிவு வந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு 41% வாக்கு கிடைக்கும், அதிமுக கூட்டணிக்கு 38% வாக்கு கிடைக்கும், தாவேகா கட்சிக்கு 14% வாக்கு கிடைக்கும். அதுபோக மற்ற கட்சிகளுக்கு மொத்தமாக 7% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான முடிவை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதே போல் தமிழ்நாட்டுடைய அடுத்த சிஎம்மாக யார் வருவாங்க அப்படின்ற கேள்விக்கு 40.6% பேர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும், 38% பேர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும், 13.1% பேர் விஜய் அவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தேர்தல் கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு. சி-வோட்டருடைய இந்த கருத்து கணிப்பில் அதிமுகவை விட திமுக 3% அதிகமாக பெற்று முன்னிலை வகிக்கிறாங்க அப்படின்ற முடிவை இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் இவ்வளோ தொகுதிகளில் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சீட்டு நம்பரை இவங்க தெரிவிக்கலை. ஆனால் இதுக்கு முன்னாடி 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக 153லேருந்து 177 சீட்டுகள் ஜெயிப்பாங்க அப்படின்னு உறுதியாக சொல்லியிருந்தாங்க. அதே போல் அதிமுக கூட்டணி 53லேருந்து 70 சீட்டுகள் வரை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி தொகுதிகள் எண்ணிக்கையாகவே கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 2021 தேர்தலில் திமுக கூட்டணி 158 தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க. அதே போல் அதிமுக கூட்டணி 75 தொகுதிகள் ஜெயிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த கருத்து கணிப்பு அதை ஒட்டி அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் நடக்கக்கூடிய தேர்தல்களை கருத்து கணிக்கிற லோக்போல் என்ற நிறுவனம் இப்போ தமிழ்நாட்டில் நடக்க போகிற தேர்தலையும் கருத்து கணிப்புகள் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய முடிவுகளில் திமுக கூட்டணி 181 இடங்கள்லேருந்து 181 இடங்கள் வரைக்கும் ஜெயிப்பாங்கன்னும், 40.1% வாக்கு வாங்குவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அதிமுக கூட்டணி அவங்க 38லேருந்து 48 இடங்களில் ஜெயிப்பாங்கன்னும், 29% வாக்குகள் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சி அவங்க 8லேருந்து 10 இடங்கள் ஜெயிப்பாங்கன்னும், 23.9% வாக்கு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. சீமானுடைய நாம் தமிழர் கட்சி இந்த முறை எந்த தொகுதியிலையும் ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னும், 4.9% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னும் வெளியிட்டிருக்காங்க. இந்த லோக்போல் நிறுவனம் கடந்த 2023 கர்நாடகா மாநிலத்தில் நடந்த சட்டசபை தேர்தலையும் இதே போல் கருத்து கணிப்பில் வெளியிட்டிருந்தாங்க. அப்போ அவங்க எடுத்த சர்வேல கிட்டத்தட்ட 59லேருந்து 65 இடங்கள் தான் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஆனால் காங்கிரஸ் 129லேருந்து 134 இடங்கள் வரை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு கணிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த தேர்தலில் காங்கிரஸ் 135 இடங்களை வெற்றி பெற்று கர்நாடகாவில் ஆட்சி அமைச்சாங்க. இப்போ லோக்போல் நிறுவனம் தமிழ்நாட்டுடைய தேர்தல் களத்தில் திமுக 181 இடங்கள்லேருந்து 189 இடங்கள் ஜெயிப்பாங்க அப்படின்னு அறுதி பெரும்பான்மையில் ஜெயிப்பாங்க
அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணியை விட 140 தொகுதிக்கு மேலே டிஎம்கே ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்க கருத்து கணிப்பில் முடிவுகள் வந்திருக்கு. லோக்போலுடைய இந்த கருத்து கணிப்பை ஒட்டின மாதிரியே ஏஎன்எஸ் என்று சொல்லப்படுகிற அக்னி நியூஸ் சர்வீசஸ் அவங்களுடைய கருத்து கணிப்பிலையும் திமுக இந்த வாட்டி 178 சீட்டுகள் ஜெயிப்பாங்க அப்படின்னும், அதிமுக 56 சீட்டுகள் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னும் அவங்களுடைய கருத்து கணிப்புகளில் முடிவுகள் வந்திருக்கு. ஆனால் இதில் தாவேகா எந்த தொகுதியிலும் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனத்தோட கருத்து கணிப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தாவேகா 11.5% வாக்குகள் வாங்கும். கிட்டத்தட்ட அதுக்கு பாதி சதவீதம் 5.6% நாம் தமிழர் இந்த தேர்தலில் வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்து கணிப்பில் முடிவுகள் வந்திருக்கு. இதே ஏஎன்எஸ் நிறுவனம் கடந்த 2024 தமிழ்நாட்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்பவும் கருத்து கணிப்புகள் எடுத்திருந்தாங்க. அவங்க அப்போ வெளியிட்ட முடிவு என்னன்னா, திமுக கூட்டணி 39 சீட்டுகள் ஃபுல் ஸ்வீப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி முடிவுகள் வெளியிட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதே ரிசல்ட் தான் 2024 பாராளுமன்ற தேர்தலையும் வந்திருந்தது. அதே போல் இவங்க 2023 கர்நாடகாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலையும் வந்து இவங்க கருத்து கணிப்புகள் வெளியிட்டு இருந்தாங்க. அங்கேயும் கிட்டத்தட்ட காங்கிரஸ் தான் வந்து 135லிருந்து 143 இடங்கள் வந்து ஜெயிப்பாங்கன்னும், பிஜேபி அங்கே 61 தொகுதிகள் வரைக்கும் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க முடிவுகள் வெளியிட்டிருந்தாங்க. அதே ரிசல்ட்ஸ் தான் கிட்டத்தட்ட 135 தொகுதிகள் தான் வந்து காங்கிரஸ் வந்து அங்கே வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருந்தாங்க. லோக்போல் நிறுவனத்துடைய கருத்து கணிப்பும் ஏஎன்எஸ் நிறுவனத்துடைய கருத்து கணிப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 180 சீட்டுகள் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, அதுவும் அறுதி பெரும்பான்மையோடு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் இங்கே வந்து உணர்த்துது. தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய பத்திரிகையான ஜூனியர் விகடன் அவங்களும் இந்த தேர்தலுக்கு முன்னாடியே கருத்து கணிப்பை எடுத்திருக்காங்க. அவங்களுடைய கருத்து கணிப்பில் கிட்டத்தட்ட திமுக கூட்டணி 121 இடங்களில் வெற்றி பெறணும், அதிமுக கூட்டணி 83 இடங்களில் வந்து ஜெயிப்பாங்கன்னும், தாவேகா 3 இடங்களில் ஜெயிப்பாங்க அப்படின்னும் அவங்க வந்து முடிவுகள் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வெளியிட்ட கருத்து கணிப்பில் கடும் போட்டி ஒரு 27 தொகுதிகளில் டைட்டாக இருக்க போது அங்கே நடக்க போகிற முடிவுகள் யாருக்கு சாதகமாக வரும் அப்படின்றத வந்து கணிக்கவே முடியல, அவ்வளவு டைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்து கணிப்பில் முடிவுகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதே ஜூனியர் விகடன் 2021 அப்போ தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தல் அப்பவும் கருத்து கணிப்புகள் எடுத்திருந்தாங்க. அப்போ திமுக கூட்டணி 163 இடங்களில் வந்து வெற்றி பெறணும், அதிமுக கூட்டணி 52 இடங்களில் வெற்றி பெறணும். மக்கள் நீதி மையம் அப்போ கமல்ஹாசன் தேர்தலில் போட்டியிட்டார்ல, அப்போ அவர் வந்து ஒரு சீட்டு ஜெயிப்பாருன்னும், 18 தொகுதிகளில் கடும் போட்டி நிலவும் அப்படின்னும் வந்து அவங்க கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு சிமிலரான ரிசல்ட் தான் வந்து அந்த தேர்தலில் வந்து வந்திருந்தது. அப்போது திமுக கூட்டணி 151 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க, அதிமுக கூட்டணி 75 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்போது திமுக கூட்டணி தான் ஆட்சியும் பிடிச்சது. ஜூனியர் விகடன் வெளியிட்ட இந்த தேர்தலுக்கான கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 101 இடங்கள் தான் வெற்றி பெறும். அதே போல் வந்து கடும் போட்டி 21 தொகுதிகளில் நடைபெறும். அந்த கடும் போட்டி நடக்கக்கூடிய தொகுதிகள் தான் யார் வந்து முன்னிலை வைக்க போகிறாங்க அப்படின்றது வந்து முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. அதே போல் இவங்க இந்த வாட்டி எடுத்த கருத்து கணிப்பில் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அதாவது கிட்டத்தட்ட அவங்க பத்திரிகையில் மயிலாப்பூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் வேலு அவர்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய கருத்து கணிப்பில் போட்டிருக்காங்க. அதே போல் மயிலாப்பூரில் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்ற ரிசல்ட் தான் நமக்கு வருது அப்படின்னு இன்னொரு இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தேர்தலில் டிவிக்கே 3 இடங்களில் வெற்றி பெறணும் போட்டிருந்தாங்க. அதில் பெரம்பூரில் விஜய் அவர்கள் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. திருச்சி கிழக்கிலையும் விஜய் அவர்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து இன்னொரு இடம் வந்து ஆர்கே நகரில் மரிய வில்சன் அவர்கள் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதனால் வந்து நிறைய பேருக்கு பல கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதாவது கட்சியில் வந்து அவரை விட பெரிய முகமாக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர் ஜெயிக்க வாய்ப்பு இல்லையா, கோபிச்செட்டிப்பாளையத்தில் இது வரைக்கும் தொடர்ந்து வந்து சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்துட்டு வந்த செங்கோட்டையன் அவர்கள் இந்த தேர்தலில் ஜெயிக்க வாய்ப்பு இல்லையா, அவர்களை விட மரிய வில்சன் இந்த தேர்தலில் வந்து ஜெயிப்பார் அப்படின்னு சொல்கிறது வந்து பல பேருக்கு கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஜூனியர் விகடனை போலவே தமிழ்நாட்டில் இன்னொரு பிரபலமாக இருக்க பத்திரிக்கை நக்கீரன்லேயும் இந்த வாட்டி வந்து தேர்தல் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது திமுக கூட்டணி 175 இடங்களில் வந்து வெற்றி பெறணும், அதிமுக கூட்டணி 52 இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னும்,
கடும் போட்டி ஒரு 7 தொகுதிகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தேர்தல் கருத்து கணிப்பில் முடிவுகள் வந்திருக்கு. நக்கீரன் 2021 தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தலையும் இவங்க வந்து கருத்து கணிப்பில் எடுத்திருந்தாங்க. அப்போது டிஎம்கே கூட்டணி 172 இடங்களில் வெற்றி பெறணும், அதிமுக கூட்டணி 22 இடங்களில் மட்டும் வெற்றி பெறணும், ஒரு 40 தொகுதிகளில் கடும் போற்றி நிலவுது அப்படின்னும் அவங்களுடைய கருத்து கணிப்பில் முடிவுகள் வெளிவந்திருந்தது. கிட்டத்தட்ட 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 159 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருந்தது. அதிமுக கூட்டணி 75 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த 2 பத்திரிகைகளும் கிட்டத்தட்ட திமுகவுக்கு தான் இந்த வாட்டி எட்ஜ் இருக்குது அப்படின்ற மாதிரியான முடிவுகள் இவங்களோட கருத்து கணிப்பிலிருந்து வெளிப்பட்டிருக்கு. இந்த பத்திரிகைகளை போலவே தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமாக இருக்க முன்னணி செய்தி தொலைக்காட்சிகள் அவங்களுடைய கருத்து கணிப்புகளை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. சத்தியம் தொலைக்காட்சி அவங்க எடுத்த கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 102 இடங்களில் வந்து வெற்றியை பிடிக்கும், அதே போல் அதிமுக கூட்டணி 70 இடங்களில் வெற்றியை பிடிக்கும், தாவேகாவிற்கு 2 சீட்டுகள் வந்து உறுதியாகும், 60 தொகுதிகளில் இன்னும் 60 தொகுதிகளில் கடும் போட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்து கணிப்பில் வந்து முடிவுகள் வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய தந்தி டிவி இவங்களும் கடைசி நேரம் வரைக்கும் கொண்டு வந்து அவங்களோட கருத்து கணிப்பையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. இவங்களுடைய கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 98 இடங்களில் வெற்றி பெறும்னும், அதிமுக கூட்டணி 91 இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னும், விஜய் அவருடைய டிவிகே கட்சி 2 இடங்களில் வெற்றி பெறும்னும், மீதி 43 இடங்களில் டஃப் ஃபைட் இருக்க போகுது அப்படின்னு அவங்களுடைய கருத்து கணிப்புகளில் முடிவுகள் வந்திருக்கு. இந்த 43 இடங்களில் கடும் போட்டி இருக்குது அப்படின்னு இவங்க சொல்லப்படுறதுலையும் குறிப்பாக 5 தொகுதிகளில் திமுக வசம் செல்ல வாய்ப்பு இருக்குன்னும், 10 தொகுதிகள் அதிமுக வசம் செல்ல வாய்ப்பு இருக்குன்னும் சொல்லப்படுது. மீதி 28 தொகுதிகள் கணிக்கவே முடியாத அளவுக்கு கடும் போட்டி நடைபெறுதுன்னும் வெளிப்படுத்தி இருந்தாங்க. இந்த கணக்குகளையும் சேர்த்து பார்த்தா கூட திமுக கூட்டணி 103 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, அதே போல் அதிமுக கூட்டணி 101 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. மீதி இருக்க 28 தொகுதிகள் மிகவும் டஃப்பாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாமல் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றதே வந்து இந்த வாட்டி வந்து பெரும் க்ளூலெஸ்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 28 தொகுதிகள் அதில் நடக்க போகிற டஃப் ஃபைட்டு தான் வந்து யார் மெஜாரிட்டியில் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி முடிவை வந்து தீர்மானிக்கும் அப்படின்னும் அவங்க கருத்து கணிப்பில் வந்து தெரிய வருது. இதே தந்தி டிவி 2021 சட்டமன்ற தேர்தல்லையும் அவங்களுடைய கருத்து கணிப்புகள் நடத்தியிருந்தாங்க. அப்போ வெளியிட்ட முடிவுகளில் திமுக கூட்டணி 124 சீட்டுகள் வெற்றி பெறும்னும், அதிமுக கூட்டணி 52 சீட்டுகளில் வெற்றி பெறும் அப்படின்னும், 58 தொகுதிகளில் கடும் போட்டி நிலவுது அப்படின்னும் வந்து அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருந்தது. ஆனால் எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து திமுக கூட்டணி 159 இடங்களில் வந்து அவங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருந்தாங்க. அதிமுக கூட்டணி 75 இடங்களில் வெற்றியும் பெற்றிருந்தாங்க. கடும் போட்டி அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் சொல்லப்படுறது வந்து உண்மையாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட இப்படி நிறைய இடங்களில் வந்து குறிப்பிடப்படுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதாவது இந்த வாட்டி 3வது பிளேயராக விஜய் அவர்கள் வந்து களம் இறங்கியிருக்காரு. அது போதாதுன்னு இன்னொரு பக்கம் கடைசி நேரத்தில் வந்து 5 முறை போட்டியாக உருவான ராமதாஸ் அவர்கள், சசிகலா அவர்களுடைய கூட்டணி பெரும்பான்மையாக இவங்க 2 பேரும் சேர்ந்து 2 பேருக்கும் எதிராக துரோகம் செஞ்சவங்களாம் வந்து வீழ்த்த போகிறோன்னு சொல்லி கிளம்ப இறங்கியிருக்காங்க. ராமதாஸ் அவர்கள் அவர்களுடைய மகனை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வராரு. அதே போல் வந்து சசிகலா அவர்கள் வந்து அவங்களுக்கு துரோகம் பண்ணிய டிடிவி தினகரன் அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் வந்து எதிர்த்து பெருசாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதிமுகவுடைய வாக்கு வங்கி இவர்களாலேயே வந்து பெருசாக வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஓபிஎஸ் 2 முறை ஆல்ரெடி முதலமைச்சர் இருந்தவர், திமுக கட்சியில் வந்து சேர்ந்தது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் வாக்கு வங்கிகள், டிடிவி தினகரனுக்கு போகக்கூடிய முக்குளத்தோர் வாக்குகள் ஓபிஎஸ் அவர்களுடைய இம்பேக்ட்னால குறைக்கப்படுது. அதே போல் வந்து சசிகலா அவர்களுடைய இம்பேக்டும் வந்து இருக்கிறதுனால முக்குளத்தோர் வாக்கு வங்கி பெருசாக வந்து அப்படியே வந்து டிவைட் ஆகுது. ஸோ இந்த காரணம். இன்னொரு பக்கம் வந்து செங்கோட்டையன் கட்சி கோபிச்செட்டிப்பாளையத்தின் இதுவரை 9 முறை தொடர்ந்து வந்து எம்எல்ஏவாக இருந்தவர் இந்த வாட்டி டிவிகே கட்சிக்கு வந்திருக்காரு. இந்த வாட்டி கோபிச்செட்டிப்பாளையத்தில் என்ன மாதிரி மாற்றம் இருக்க போகுது அப்படின்றது. கரூரின் ராஜாவாக இருந்த செந்தில் பாலாஜி வந்து இப்போ வந்து கோவை தெற்கிற்கு வந்து களம் மாறியிருக்காரு. கோவை மாவட்டம் இதுவரைக்கும் தொடர்ந்து வந்து அதிமுகவுடைய
கோட்டையாக இருந்திருக்கு. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இறங்கினது மூலமாக வந்து ரொம்பவே வந்து டஃப் ஃபைட்டுக்கான இடமா மாறி இருக்கு. அதே போல் சேலத்துலேயும் இதுவரை அதிமுக வந்து தகர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருந்ததாக சொல்லப்படுது. ஆனால் இந்த வாட்டி திமுகவாலையும் குறிப்பிட்ட அளவுக்கு சூரியன் வந்து உதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இத்தனை ஃபேக்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறதுனால மிகப்பெரிய கடும் போட்டி இந்த தேர்தலில் வந்து ப்ளே ஆகுது. இன்னொரு பக்கம் தர்மபுரியில் சௌமியா அன்புமணிக்கு எதிராக வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து நேற்று வீடியோலாம் போட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதாவது அன்புமணியின் பின்னால் இருக்கிறது துரோக கும்பல், அதனால் சௌமியா அன்புமணி அவர்களை வந்து ஜெயிக்க வைக்கக்கூடாது, தான் நிறுத்தக்கூடிய சரவணன் அவர்களை வந்து ஜெயிக்க வைங்க அப்படின்னு சொல்லி அவர் பிரச்சாரம் பண்ணுறது. ஒரு பக்கம் வந்து விஜய் அவருடைய வாக்கு வங்கி எல்லா தொகுதிகள்லையும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி திமுக அதிமுக அவர்களுடைய கட்டமைப்பை மீறி வந்து விஜய் அவர்கள் வந்து தொகுதிகள் வேட்பாளர்களாக ஜெயிச்சு வந்துட முடியுமா அப்படின்ற மாதிரி கடும் போட்டிகள் வந்து எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ கடும் போட்டிகள் நிலவி இருந்தாலும் பல கருத்து கணிப்புகளில் திமுக முன்னணி பெறும் அப்படின்ற வந்து சொல்லப்படுது. அது பலிக்குமா, திமுக எவ்வளோ மெஜாரிட்டியோட ஜெயிக்க போகுது அப்படின்றத மே 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.